ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 15 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 6 பாதாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து சூடான பாலில் ஒரு அரை மணி நேரம் பக்கமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரைக்கப்பளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் அதிக டைம் கூட ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிச்சின்னா நம்மளுக்கு நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை ஊற வச்சதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து 750 ml இருக்குங்க. இப்போ இது பாருங்கள், நல்லா காஞ்சி வர சமயத்தில் இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருந்த டேட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம டேட்ஸ் சேர்த்துட்டு அதிக நேரம் வந்து கொதிக்க வைக்க தேவையில்லை. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம வந்து பாதாம் முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கிறங்காட்டி இது வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரும். அதனால் நம்ம அதிக நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் பொடியாக கட் பண்ண பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இனிப்புக்காக நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. ஆல்ரெடி வந்து டேட்ஸ் வந்து இனிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாங்க. சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 தடவை கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் அதிக சத்துக்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து எலும்பை வந்து நல்லா உறுதிப்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.